நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உறவு என்றால் அது தாய் மட்டும்தான். இந்த உலகத்தில் தாயினுடைய அன்புக்கு ஈடாக யாருமே கிடையாது என்பதுதான் நாம் அறிந்த ஒரு உண்மையே. குறிப்பாக சாதாரண பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களை விட மனோநிலை பாதிக்கப்பட்ட மற்றும் புத்தி சுவாதீனமற்ற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த சேவைகளை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அண்மையில் அப்படியான ஒரு சம்பவம் மக்காவில் வைத்து நடைபெற்றிருக்கிறது. மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இந்த தாய் தன்னுடைய புத்தி சுவாதீனமற்ற ஒரு மகனை மக்காவுக்கு உம்ராவுக்காக கூட்டி வந்திருக்கிறார். கூட்டி வந்த இடத்தில் தன்னுடைய தாயோடு சண்டை பிடித்து தாயின் கைகளை உதறிவிட்டு ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். உம்ராவுக்கு வந்த அனைவருமே இந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். ஆனால் அந்த தாய் அவமானப்படாமல் தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மீண்டும் அந்த மகன் தன்னுடைய தாயை அணைத்து முத்தமிடுகின்ற காட்சிகள் அனைவரையுமே மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோவை பார்த்த அதிகமானவர்கள் இந்த தாயினுடைய மகத்தான செயலுக்கு பாராட்டுகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இவருக்கு பதிலாக வேற யாராவது இருந்திருந்தால் கோபமடைந்து அந்த மகனை விட்டு சென்றிருப்பார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாதாரண குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்களை விட புத்தி சுவாதீனமற்ற வலது குறைந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய தாய்களுக்கு சிறப்பம்சங்கள் அதிகம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு.